இந்த டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு மூல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாநில அரசினுடைய அனுமதி இல்லாம முக்கிய கனிம வளங்கள் ஒன்றிய அரசை ஏலம் விடலாம்னு நாடாளுமன்றத்தில் பாஜக அரசால கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இதற்கு மூல காரணம். இந்த சட்டம் கொண்டு வருவதற்காக பாராளுமன்றத்தில் மசோதாவை நிறைவேற்றிய நேரத்தில் அன்றைக்கு அதை திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இல்ல, திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து அதை கடுமையாக நாம் எதிர்த்தோம். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக என்ன செஞ்சது? அவங்க எதிர்த்தாங்களா? இல்ல. அது குறிப்பா மாநிலங்களவையில் உறுப்பினராக இருக்கக்கூடிய தம்பிதுரை அவர்கள் அவரு என்ன பேசினார் என்று கேட்டால், இந்த சட்டத்தை ஆதரித்து வரவேற்று பேசியிருக்கிறார். அதெல்லாம் டிவியில வந்திருக்கு, நீங்கெல்லாம் சோசியல் மீடியால பார்த்திருப்பீங்க. இதுதான் டங்ஸ்டனுடைய பிரச்சனையா தொடக்க புள்ளியா இருந்துச்சு. இதை தொடர்ந்து 2 முறை டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறோம், எதிர்ப்பு தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கிறோம். அதையும் அரசியல் காரணங்களுக்காக சிலர் இன்றைக்கு மறைக்க பார்க்கிறாங்க. தொடக்கத்திலேயே நம்முடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறோம். ஆனா பொய்களால இன்னைக்கு அதை திட்டமிட்டு பொய் பிரச்சாரத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. நாம எழுதின கடிதங்களையும் மீறி ஒன்றிய பாஜக அரசு ஏலம் விடுவதற்கான முயற்சியை செஞ்சாங்க. அதனால்தான் தொடர்ந்து நாம் போராட வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு. குறிப்பா 23/11/2024 அன்று அரிட்டாப்பட்டியில் நடந்த கிராம சபா கூட்டம். அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எதிராக தீர்மானம் போட்டாங்க. அப்போ பத்திரப்பதிவுடைய அமைச்சராக, நம்முடைய வணிக வரித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மூர்த்தி அவர்கள் அதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த திட்டத்தை அமைக்க முயற்சி செஞ்சா நிச்சயமா நம்முடைய முதலமைச்சர் அதற்கு அனுமதி தரமாட்டார் என்பதை தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறார். தமிழ்நாடு அரசு அதை தடுத்து நிறுத்தும் உறுதி. நீங்க அதெல்லாம் மறந்திருக்க மாட்டீங்க. அதற்கு பிறகு 29/11/2024 அன்று மேலூர்ல வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுச்சு. இதை செய்தியில பார்த்துட்டு டங்ஸ்டன் சுரங்கத்தை தமிழ்நாடு அரசு நிச்சயம் அனுமதிக்காது, இதுக்கு எதிராக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று ஆர்ப்பாட்டத்தில் கலந்துகிட்டு சொன்னவர் யாரு? இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் மூர்த்தி அவர்கள் அங்கே வந்து தெளிவா சொல்லி இருக்கிறார்.